ஜூன் 8 2025 இன்றைய வேதவசனம் சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். டுடேஸ் பைபிள் verse Psalms 128:6. May you see your children's children. Peace be upon Israel. ஜபம் ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே, மல் கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே, மல் எல்லாம் கூடும். அப்பா, இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்போ நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே. கர்த்தாவே, அப்பா, இந்த காலகட்டத்தில் சமாதானம் இல்லாமல் அப்பா இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் ஒருவருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை என் தகப்பனே. ஆவியானவரை கர்த்தாவே, மாயான இச்சையான இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களுக்காக அழிந்து போகின்ற அநேக காரியங்களுக்காக என் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க என் தகப்பனே. இதனால் ஆவியானவரை அன்பு குறைந்து சமாதானம் இல்லாமல் அப்பா ஒருவருக்குள்ள ஒருவர் அப்பா ஆவியான சண்டைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் அதிகரித்து கொண்டிருக்கேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக. அப்பா, இன்றைக்கு கூட நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் வரட்டும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் வரட்டும் என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரை பெற்றோர்களுக்கு அப்பா பிள்ளைகள் இருக்கிறதுனால ஒரு சமாதானம் இல்லை. இந்த பிள்ளைகள் நம்ம சொல்கிறபடி கீழ்ப்படிய மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கவலைகள். ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஆவியானவருடைய கட்டளையின்படி நடந்து ஒவ்வொரு நாளும் அப்பா வேதத்தை வாசித்தாங்கன்னா ஆவியானவரை அப்பா ஒவ்வொரு எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகும் என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்படியாய் அப்பா உம்முடைய வேதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனை. அன்பு சகோதரியை சகோதரனை, வாலிப பிள்ளைகளை துதிங்க, ஜெபிங்க, பெரியோர்களை துதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க. ஆண்டவருடைய வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையின்படியும் நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. சண்டைகள் வேண்டாம், குடும்பத்தில் சண்டைகள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம் என் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. அநேக குடும்பங்களில் ஆவியானவர் இந்த சமாதானம் இல்லாததுனால அநேக குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கேன் தகப்பன். அநேக வாலிப பிள்ளைகள் ஆவியானவரே தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்குவீராக. பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஊற்றுங்க என் தகப்பனை. ஆவியானவரே, அவர்களுக்குள்ளும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். ஆவியானவரே, இப்பொழுது இறங்க என் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. அப்போ இன்றைக்கு எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நீங்கள் தருவீராக. அப்போ உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று நீ கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னீரேன் தகப்பனை. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் உம்முடைய சமாதானம் இறங்கட்டும். எங்களுடைய பிள்ளைகள் சமாதானம் பெறட்டும், அவர்களுடைய பிள்ளைகள் சமாதானம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் சந்ததிகள், எங்கள் தலைமுறை முழுவதுமாய் அப்பா உம்முடைய சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. இன்றைக்கு கூட என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை அப்பா நிரப்பினீரே. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பாமே. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.